ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்க ஐயா. ஐயா முக்கியமான கோச்சார ரீதியா ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்கய்யா. அதுவும் ராகுவின் சார மாற்றம். ராகுனாலே மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். அதுவும் பாருங்க குறிப்பா செவ்வாயின் சாரத்துல போறாரு. ஒரு போர் கிரகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 18 வருஷம் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இது வந்து நல்லதுன்னு சொல்றதுங்களா? இல்ல எப்படி சொல்றதுங்கய்யா? உலக லெவல்ல இது இப்ப இதுக்கு முன்னால நடந்தப்ப ப்ராப்ளம் தான் வந்திருக்கு. ம், ம். ஃபைனான்ஸ் ரெசிஷன் வந்திருக்கு. அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம் நோய்கள். நிகழ்வு. ஆமாங்க. ஏன்னா ராகுனுடைய சுழற்சி 18 வருஷம் ம், அந்த இடத்த டச் பண்ணும்போது. இப்ப காலச்சக்கரத்துக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியும் ஆகிறார்ல. ம். அதனால செவ்வாய் ஏற்கனவே போர்க்குணம் கொண்டவர். அதே மாதிரி ரொம்ப ஒரு சண்டை சச்சரவுகள் உள்ள ஒரு நேச்சரை வச்சிருக்காரு. விபத்து, சண்டை சச்சரவு, சீற்றங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற கிரகம் பூமிகாரகன். அது கும்ப ராசியில 2 பாதம் அவிட்டம் இருக்கு இல்லையா, அது நவம்பர் 25 வரைக்கும் ராகு அதில் பயணிச்சு அதுக்கப்புறம் அதே அவிட்டத்தில் மகரத்துக்கு மாறுவார். ஸோ நாம் இப்போ இதை மட்டும் பேசலாம். கும்பத்தில் இருக்கிற அந்த 2 பாதத்தில் ட்ராவல் பண்ணுறது மட்டும் தாராளமாக பேசலாம். நிஜமாவே அது பிரச்சனைக்குரிய சாரம். ஒரு விபரீதம் எடுத்துக்கலாங்களா? ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், ராகு பிரம்மாண்டமாக ஒரு செயலை பூஸ்டப் பண்ணுவார். அப்போ பூஸ்டப் பண்ணும்போது அவர் அது என்ன கிரகத்தின் சாரத்தில் போகிறாரோ அந்த தன்மையை உள்வாங்கிக்குவார். இப்போ செவ்வாயினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இராணுவ வீரனோ அல்லது காவல் அதிகாரியோ, தளபதி, போர்ப்படை தளபதி, இதெல்லாம் செவ்வாய் தான். அவங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க எவ்வளவு அலர்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணால் எப்படி இருக்கும்? அப்போ பாதுகாப்பு, அதுபோக நமக்கு ஃபைனான்ஸு, இது சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதாவது ராகுனாலே புரட்சின்னு அர்த்தம். ஒரு ரெவல்யூஷன், மாற்றுறதுன்னு அர்த்தம். அந்த வகையில் ராகு செவ்வாய் காம்பினேஷன் பொது விஷயத்துக்கு, உலகியல் ஜோதிடத்துக்கு நெகட்டிவ் தான். பாசிட்டிவும் இருக்குது. என்ன பாசிட்டிவ்னா, விஞ்ஞானிகளுக்கு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் கும்பம் காற்று ராசி, ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க இல்லையா சயின்டிஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். அது மாதிரி ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நுணுக்கமான அறிவுகள், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜி வைஸ் அது ஒரு புரட்சி பண்ணும். சோசியல் மீடியாவும் அதெல்லாமே நாலேஜ். அது எப்படி ஆகும்? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது என்ன? டோட்டலாக சமூகம். அந்த சமூகம் சார்ந்த, கம்யூனிட்டி சார்ந்த வகையில் அது ஒரு பெரிய பூமிங் பண்ணும். அது பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஆயில் ப்ரைஸில் இருக்கோம். செவ்வாய் ஒரு ஆயில் சனி வீடு கும்பம்ங்கிறத, அது ஆயில் சம்மந்தப்பட்டது. செவ்வாய் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கிரகம். அப்புறம் யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாகட்டும், வெடிபொருள்களாகட்டும், எல்லாமே இந்த செவ்வாய் ராகு தான். இது இல்லாமல் ஒரு ஃபயரிங் ஒர்க்கு நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு E85 வேறு வருது, பெட்ரோல். இதெல்லாம் சம்மந்தம். அதுபோக இந்த எல்னினோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தட்பவெப்பநிலை மாற்றம், ஹீட் வேவ்ஸ், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த 18 இயர்ஸுக்கு அப்புறம் வரும்போது இது ஒரு உலக அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டாலும், தனி மனித ஜாதத்துக்கு இதே மாதிரி ரெண்டும் இருக்குது. ஒரு சிலருக்கு டெக்னாலஜி ஒர்க்கில் பாசிட்டிவாக இருக்கும், உறவுகளில் நெகட்டிவாக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் விபத்து இது சார்ந்த வகையில் நெகட்டிவாக இருக்கும். அதை நம்ம விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இப்போ குருவின் பார்வை கூட இவங்களுக்கு இல்லை. சுதந்திரமா இருப்பார் ராகு, அவரோட ஓன் பிரம்மாண்டமான விஷயத்துல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ லோக்கல் ரவுடின்னு சொல்லலாம் செவ்வாயை, அவர் இன்டர்நேஷனல் ரவுடின்னு சொல்லலாம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே கேதரா ஒவ்வொரு ராசிகளும் மாறிட்டே வரும் இல்லைங்களா? ஆமாம். இப்போ கெட்டது மட்டுமே நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஆமா, அதாவது இப்போ செவ்வாய் மாதக்கோள் நகர்ந்துகிட்டே இருப்பார். இப்போ ராகு நின்ற இடத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்காருங்கிறத வச்சு அந்த 1 இயருமே இப்போ நான் சொல்கிறதே கிட்டத்தட்ட 4 மாதம் வருது. 127 நாள் வருது. அதாவது கும்பராசியில் இருக்கிற வரைக்கும். அதுக்கு மேலேயும் மகரத்தில் பயணிக்கிறாரு. ஸோ இது மாதிரி செவ்வாய் மாதத்துக்கு ஒரு நாள் நகரும் போது
ராகுவிலிருந்து எந்த இடத்துக்கு இருக்காரோ அதுக்கு சம்பந்தப்பட்ட டில்ட்டிங்கும் இருக்கும், கண்டிப்பா. நடைமுறை மாற்றங்களும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இதை வந்து டீப்பாக ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அவதிப்பட வேண்டாம், ரொம்ப வந்து நாமளே பேனிக் ஆக வேண்டாம். பட் அதே நேரத்தில் காஷனாக இருக்கணும், எச்சரிக்கை அவசியம். எப்பவுமே செவ்வாய் நட்சத்திரம்னு ஒரு கிரகம் வந்துச்சுன்னா, அது சனி வந்தாலும் ராகு கேது வந்தாலும் ஈவன் சூரியனே வந்தாலும் அதில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இது நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம், மக்கள்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் கண்டெடுத்தோம். வருகிற ஜூன் 30ஆம் தேதி ஆரம்பிச்சு 27 நவம்பர் 25 வரைக்கும் 25 வரைக்கும் கிட்டத்தட்ட 127 நாட்கள். அதுக்கப்புறமும் மகர ராசிக்கு மாதிரி அதே அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும். இது வந்து நாம கும்பத்தை மட்டும் கணக்கில் எடுத்தோம். சிறப்புங்க, ரொம்ப அருமையாக விஷயம் சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் நம்ம பார்த்துடலாம் ஐயா. ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த 127 நாட்கள் ராகுவின் சார மாற்றம்னால இந்த மாதிரி நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க ஐயா. சார மாற்றம் ராகு என்பது மிதுனத்தில் இருக்கிற நட்சத்திரம் திருவாதிரை, 5ஆம் இடம் 9ஆம் இடம். இது வந்து ஆழ்ந்த அறிவுன்னு பேர். நமக்கு வந்து டெக்னாலஜி, ஆழ்ந்த அறிவு, உறவுகள், தெய்வ பலம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் ராகு தான். அதாவது துர்க்கையினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள்னு அர்த்தம் மிதுன ராசிக்காரர்கள். யார் ஒருத்தருக்கு ராகு வந்து 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல தொடர்பு வச்சு ஜாதகத்தில் திசை நடந்தால் தான் பிரச்சனை. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பாசிட்டிவ் தான். ஸோ அந்த வகையில் 9ல் இருக்கிறதுனால நாலேஜுக்கு பிரச்சனை இல்லை, மேல் படிப்புக்கு பிரச்சனை இல்லை, வெளிநாடு தொடர்புக்கு பிரச்சனை இல்லை, பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நமக்கு செவ்வாய் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. செவ்வாய் வந்து ராசியில் 2 நட்சத்திர பாதம் இருக்குது, ஆனால் 12லையும் இருக்குது. அப்போ அந்த 4, 8, 12ல் இருக்கிற செவ்வாய் நமக்கு 6ஆம் அதிபதியாக வருகிறார், சத்ரு ஸ்தானாதிபதியாக வருகிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் இயற்கை பகைவன் ராகுக்கும் செவ்வாய்க்கும். அப்படிப்பட்டவர்களுடைய சாரத்தில் மாறுறதுனால தான் இந்த 127 நாட்களில் பகை விஷயத்திலையும், உடல் உபாதைகள் நோய் விஷயத்திலையும், கடன் விஷயத்திலையும் பாதிக்கும்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1, 5, 9 ஆக்டிவேட் ஆகுது. அப்போ சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்குங்களா? 1, 5, 9 தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருந்தப்ப பாசிட்டிவாக அள்ளி கொடுத்துருச்சு, எல்லாமே அனுகிரகம் பண்ணிருச்சு. இப்போ ராகு ரிவர்ஸ் போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. சொந்த நட்சத்திரத்துலேருந்து விலகிறாரு, அதுக்கு பதிலாக கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நட்சத்திரத்தில் போகிறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா, இருக்கிற இடம் 9 தான். அந்த 9ல் அது வந்து வக்கரம்னு எடுத்துக்கிட்டா எப்படி சொல்லுவீங்க? ரிவர்ஸ். அப்போ அந்த வக்கரத்தில் வந்து அந்த 9னுடைய தன்மை வீரியம் குறைகிறது. அதில் சத்துரு எதிரி செவ்வாய் வந்து நுழைகிறார். அப்போ ராங் டிசிஷன். இப்போ வந்து அப்பா கிட்டையோ அல்லது பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள்லையோ வில்லங்கமோ பகையோ வழக்குகளோ பஞ்சாயத்தோ ஏற்படுறதுக்கு செவ்வாய் சண்டைக்கார கிரகம் இல்லை. ஆமாம், அது பண்ணி விட்டுருவார். ஒரு குழப்பம் நிகழும். அதாவது கான்ஃப்ளிக்டை உருவாக்குவார். பூர்வீக சொத்து இருக்கும், எல்லாமே இது வரைக்கும் நார்மலாக பேசிகிட்டு இருந்திருப்போம். திடீர்னு இல்லை, நான் அதுக்கு உடன்பட மாட்டேன், நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் உடன்பட மாட்டேன், எனக்கு வேண்டியதை எனக்கு என்னுடைய சிஸ்டத்தில் தான் கொடுக்கணும், எனக்கு வேண்டியதை சரிசமமாக தான் கொடுக்கணும். ஏதோ ஒன்று ஃபைட் பண்ணி இந்த செவ்வாய் வந்து ஒரு விஷயத்தை சுமூகமாக முடிக்கிறத பிரச்சனை பண்ணி விட்டுரும். அது இந்த 127 நாள் நவம்பர் 25 வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுறாரு பாருங்க, 8க்கே போகிறார். 9ல் இருந்த ராகு 8க்கே போகிறார். அதுலேயும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. அப்போ இதை அங்கே இன்னும் கொஞ்சம் வீரியமாக தான் செயல்படும். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறவுகள், ஹெல்த்து இதில் கவனமாக இருக்கும். கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய. ஆமாம், கரெக்ட். சரிங்க. இப்போ வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடம் அப்படின்னு வந்துட்டாலே சர்வீஸுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். இந்த விஷயத்தை இவர் கரெக்டாக செய்வார், இவருக்குன்னு தனித்தன்மை இருக்குது, இவருக்கு அதில் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு பேர் வாங்கி கொடுக்கும். அதில் வந்து நுணுக்கமான அறிவுகளை டெவலப் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா செவ்வாய் என்னதான் 4, 8, 12ல் அவருடைய நட்சத்திரம் இருந்தாலும் தொழிலை கெடுக்காது, டெக்னாலஜி கெடுக்காது. அந்த வகையில் வேலைக்கெல்லாம் நல்லா இருக்கு. சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு சுய தொழில் பண்ணலாம், கடன் வாங்காமல் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். செவ்வாய் கடன்காரனுக்கு முக்கியம். செவ்வாய்
ராகு வந்து கடனை பூஸ்டப் பண்ணுறதுல முக்கியம். அந்த ரெண்டுலையும் கவனம் எடுத்துக்கணும். நீங்க சொல்றத பார்த்தா நார்மலா செவ்வாய் தசை நடக்கவே கூடாது. ஆமாம். அப்படி இருக்கும்போது இதுல எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி ஆகுது இல்லையா? ஆமாம். செவ்வாயாக ராகு உருமாறுகிறார். அவருடைய ரிசல்ட்டு செவ்வாயை போல இருக்க போகுது. அப்ப பெரிய இந்த பிரம்மாண்ட ஆசைகள் இதெல்லாம் இல்லாம கரெக்டா போனா நல்லா பண்ணும். இப்போ செவ்வாய் வந்து ஒரு முரட்டு சுபாவம், சண்டை பண்ணுறது, ஈகோ, நான் வந்து இந்த டிசிப்ளின் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுற மென்டாலிட்டி. இப்போ இந்த ராகு செவ்வாயாக மாறும்போது அது 9ஆம் இடமா இருக்கும்போது, இந்த 9ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன், இடமாற்றம், கம்யூனிகேஷன், பெரியவர்களுடைய ஆதரவு, தெய்வத்தினுடைய ஆதரவு, இதில் எல்லாம் வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுது. ஆர்கியூமெண்ட். நான் உதாரணத்துக்கு அந்த பூர்வீகம் சொன்னேன் பாருங்க, சுமூகமாக முடிக்க வேண்டிய விஷயமா இருக்கும், ஆனால் இவங்க முடிக்க விட மாட்டாங்க. அந்த அக்ரெசிவ் நேச்சர் வந்துடும். ஒரு முரட்டு சுபாவம், முரட்டு பிடிவாதம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லை இல்லை, அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை, பெரியவனா சின்னவனா அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு இதுதான் வேணும், அதெல்லாம் சரியா வராது. பிடிவாதம்னா பிடிவாதம். ஐயா, ஆரோக்கிய விஷயம். ஆரோக்கியமும் அதே தான். 6ஆம் இடம். வழக்கு, பகை, கடன், இது எல்லாமே 6ஆம் இடம் தான். ஆரோக்கியம்னு பார்க்கும்போது இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து அந்த 12ஆம் வீடு எதை சொல்லுது அப்படின்னா ஒரு கழிவு பாதை. அதாவது 4, 8, 12 தான் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. அடிவயிறில் ஹீட் ஆகிறது, இந்த அல்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிற அவிட்டம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கை கால் வலி. மெயினாக செவ்வாய்ங்கிறது இது உடம்புல வந்து தோள்பட்டையிலேருந்து மார்பை குறிக்கிறது. உஜபலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் செவ்வாய். அப்போ அதில் வந்து கை கால் வலியோ தொடைகள் வலியோ இதெல்லாம் கொடுக்கறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விபத்தாகவே நடக்கிறது. வேலை செய்கிறப்ப விபத்து, வாகனம் ஓட்டுறப்ப விபத்து. ஏன்னா 4 தான் வருது, 4ஆம் இடம் வாகனம் இல்லை, அதில் விபத்து. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். எலும்பு முறிவு, ஃப்ராக்சர்களுக்கும் வாய்ப்பு. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் கம்மியாகும். 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பெருசாக இருக்காது. பட் இந்த 6 சம்மந்தப்படும் போது அப்பப்போ இப்போ மனைவி வந்து சரிசமமாக சண்டை போடுறவங்களா இருந்தால் அது பிரச்சனை தான். அங்கே ஒரு கலாட்டா நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போனால் என்ன திடீர்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாரு, நம்ம பேச வேணான்னு அனுசரிச்சுட்டு போனால் ஒன்றும் நடக்காது. இது யாருக்கு? ராகு திசை செவ்வாய் திசை புத்தி வர்றவங்களுக்கு தான் இந்த பாயிண்ட். மற்றவங்களுக்கு அந்தந்த திசையை தானே பார்க்கணும். கண்டிப்பாக. நண்பர்கள் சார்ந்த விஷயம் எப்படிங்க இருக்கு? நண்பர் சார்ந்த விஷயம் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது. இந்த 6 வர்றதுனால பணம் ரீதியாக எந்த ஒரு உறவும் யாருக்கிட்டையும் வச்சுக்கூடாது. கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் அது இல்லாமல் இருந்தால் போதும், பிரச்சனை இல்லை. 11ஆம் அதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதியும் செவ்வாய். அப்போ பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நண்பன் கிடையாது, பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நண்பன். சிறப்பு. பொருளாதாரம் எப்படிங்க? பொருளாதாரத்துக்கு ஏற்கனவே இருந்த இலை நீடிக்கும். இப்போ நீங்கள் வந்து மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இருக்கீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானங்களில் குறைவு இருக்காது. ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, சொந்த தொழில், நான் வந்து ஃபேக்ட்ரி நடத்துகிறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனை படும், பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் வாங்கி சரி செய்ய வேண்டியது. கடனை வந்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகும் இந்த செவ்வாய் கனெக்டிவிட்டி. வாங்க வேண்டியது இருக்கு. அப்போ ஆல்ரெடி வாங்கின கடனுக்கு அடைக்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? அது வந்து இப்போ இந்த இஎம்ஐ கட்டுறாங்க இல்லையா, நம்ம ஐடியில் இருக்கவங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, கமிஷன் வகை பிஸ்னஸில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கடனால் பிரச்சனை கிடையாது. இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கடன் வந்து அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஆகும். இந்த வாங்கினதை அடைக்க முடியாது, அது மாதிரி மறுபடியும் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தான். அகம் சார்ந்து புறம் சார்ந்து தொழிலை பிரித்து தான் நாம் கடனை வந்து டீல் பண்ணணும். சிறப்புங்க ஐயா. இந்த 127 நாட்களில் இந்த மிதுனராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்? வாகனங்கள், மெஷினரி இது பண்ணுறது, தன்னுடைய ஆரோக்கியம், ஹெல்த் செக்கப் கண்டிப்பாக பண்ணிக்கணும். பண்ணிட்டா தான் நல்லா. ஏன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய், அதுலேயே இரத்த காரகன், அதில் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட காரகன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பூர்வீக விஷயத்துலையும் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாமல் போய்க்கணும். தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக வேணும்.
இப்போ தெய்வ நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. ம். ராகு ரிவர்ஸ் ஆகிறதுனால 9ஆம் இடம் தான் தெய்வ நம்பிக்கை. அது குறைய ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்து உள்ள இறங்கி ஒரு கலாட்டாவை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு வில்லன் வேஷத்தை போட வச்சிருவார். ஸோ அது இல்லாமல் பெரியவங்களுக்கு ஏற்கனவே எடுத்த டிசிஷனுக்கு கட்டுப்பட்டு போகிறேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துட்டாவே இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சிறப்பு. அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றிங்க.